கர்த்தர் இன்னைக்கு உங்களிடம் சொல்கிறார், மற்றவங்க வாழ்க்கையை பார்த்து நாமும் ஏங்காத நாள் இல்ல. ஆனா உங்களுக்கான திட்டம் என்கிட்ட பத்திரமா இருக்குன்னு இன்னைக்கு தேவன் உங்களை பார்த்து சொல்றாரு. அன்பு சகோதரர்களே, பைபிள்ல சங்கீதம் அதிகாரம் 37 வசனம் 7 ரொம்ப அழகா சொல்லுது. கர்த்தருக்குள் அமைதியாயிருந்து அவருக்காக பொறுமையாய் காத்திரு. தன் வழியில் வெற்றி அடைகிறவனை பார்த்து எரிச்சல் அடையாதே. அதாவது மத்தவங்க ஜெயிக்கிறத பார்த்து நாம சோர்ந்து போக கூடாது. ஒரு சின்ன கதை சொல்றேன், கேளுங்க. ஒரு அலுவலகத்துல 2 நண்பர்கள் வேலை செஞ்சாங்க. ஒரு நாள் அதுல ஒருத்தருக்கு மட்டும் பதவி உயர்வு கிடைச்சது. இன்னொரு நண்பன் வெளியில சிரிச்சாலும் உள்ளுக்குள்ள எனக்கு ஏன் கிடைக்கலன்னு ரொம்ப எரிச்சல் பட்டான். சில நாட்கள் கழிச்சு அந்த நண்பனோட வீட்டுக்கு போனப்பதான் அவனுக்கு ஒரு பெரிய உண்மை தெரிஞ்சது. பதவி உயர்வு கிடைச்ச அந்த நண்பன் ஒவ்வொரு ராத்திரியும் படுத்த படுக்கையா இருக்கிற தன்னோட அம்மாவை கவனிச்சுட்டு காலையில தூங்காம வேலைக்கு ஓடி இருக்கான். பல வருஷமா அவன் யாருக்கும் தெரியாம கண்ணீரோட செஞ்ச ஜெபம்தான் அவனோட வெற்றிக்கு காரணம்னு அப்பதான் இவனுக்கு புரிஞ்சது. நாமளும் அப்படித்தானே மத்தவங்களோட வீட்டை பார்க்கிறோம், காரை பார்க்கிறோம், அவங்க சந்தோஷத்தை பார்க்கிறோம். ஆனா ராத்திரியில அவங்க விட்ட கண்ணீரை நாம பார்க்கறது இல்ல. அவங்க முழங்கால் போட்டு செஞ்ச ஜெபங்களை நாம பார்க்கறது இல்ல. அவங்க சுமந்த பாரம் நமக்கு தெரியாது இல்லையா? அதனால உங்க வாழ்க்கையை மத்தவங்களோட ஒப்பிடாதீங்க. தேவன் அவங்களுக்கு எழுதின கதையை உங்களுக்காக எழுதல. உங்களுக்கான நேரம், உங்களுக்கான ஆசீர்வாதம், உங்களுக்கான திட்டம் அவர்கிட்ட ஏற்கனவே தயாரா இருக்கு. அதனால பொறாமையை விட்டுட்டு தேவனை முழுசா நம்புங்க. அவரு உங்களை மறக்கவே இல்ல. நிச்சயமா அவர் உங்களை உயர்த்துவாரு. இந்த வசனம் உங்கள் மனதை தொட்டிருந்தா, இது யாருக்காவது உதவும் என்று நினைத்தா அவர்களுடன் ஷேர் பண்ணுங்க. காமெண்டில் ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.